எல்லாருக்கும் வணக்கம். அஸ்திரம் அப்படின்ற ஒரு படத்தோட ப்ரிவியூ ஷோவில் இருக்கும். படம் வந்து இன்னும் 2 நாளில் திரையரங்கில் வருது. ஷாம் சார் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் நிழல் ரவி சார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அரவிந்த் ராஜகோபால் அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்டு படத்தில் மியூசிக் வந்து சுந்தரமூர்த்தி பண்ணியிருக்காரு. அரவிந்த் வந்து எனக்கு ஒரு 7-8 வருஷமாக தெரியும். அவர் இவ்வளோ பெரிய படம் டைரக்ட் பண்ணுவாருன்னு தெரியாது. படம் வந்து க்ரைம் த்ரில்லர், ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து படம் பேசியிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் த்ரில்லர் படம். இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து எப்போவுமே சக்ஸஸ் தான் வேணும், ஃபெயிலியர் வந்து அதை பார்க்கவே ரெடியாக இல்லை. பல பேர் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், இன்றைக்கி ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கமாக இருக்குது அப்படின்றத ஒரு சைக்கோட்டிக் க்ரைம் த்ரில்லராக சொல்லியிருக்காங்க. படம் வந்து 2 hours வந்து எப்படி போகுதுன்னே தெரியல. கேமராமேன் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு ஷாம் சாருக்கு வந்து இது இந்த கைண்ட் ஆஃப் மூவி வந்து ஃபஸ்ட் டைம். ஒரு யங் டீம் நல்ல குவாலிட்டியாக இருக்க பட்ஜெட்டை இப்போ மேனேஜ் பண்ணி ரொம்ப குவாலிட்டியாக டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணியிருக்காங்க. தியேட்டர் மூட் அண்ட் ஆம்பியன்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த படம் கண் அப்படி இப்படி நினைக்காமல் பார்க்க முடியுது. அண்டு விதேஷ்னு ஒரு ஜூனியர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவருக்காகவே இந்த படம் நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கலாம். அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருக்காரு விதேஷ். ஸோ ஒரு நல்ல படம். இந்த வீக்கெண்டுக்கு வந்து சூஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். நல்ல தேட்டரில் நல்ல சவுண்ட் குவாலிட்டியில் இந்த படம் பாருங்கள். இட் வில் கிவ் அன் குட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப புது கண்டென்ட், புது கதை, புது களம், ஒரு நியூ கைண்ட் ஆஃப் அட்டெம்ப்ட் இன் தமிழ் சினிமா. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், இந்த டீமை சப்போர்ட் பண்ணுங்கள். கங்க்ராட்ஸ் டு த ஹோல் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரீமியர் ஷோ ஃபார் அஸ்திரம். ஷாம் ஹீரோ நடிச்சிருக்காரு, நீரா ஹீரோயின். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு இந்த படம். இதில் நான் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஜீவா ரவி எனக்கு கூட நடிச்சிருக்கிறதுல. டைரக்ஷன் வந்து அரவிந்த் ராஜகோபால். ரொம்ப திரைக்கதை வசனம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு நம்ம ஜெகன். ஹீரோ வந்து நியூ ஹீரோ இன்ட்ரடியூஸ் ரஞ்சித். ப்ரொடியூசர் டிஎஸ்எம் பவானி. ரொம்ப மிக அற்புதமாக வந்திருக்கு இந்த படம். எல்லோரும் வந்து மறக்காமல் 21 படம் ரிலீஸு. தேட்டரில் வந்து படத்தை பார்த்து அந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணோம். நன்றி, வணக்கம். வணக்கம். படம் பார்த்துருப்பீங்க, அஸ்திரம். ஒரு நல்ல எமோஷ்னல் ஃபாதர் ரோல் நிறையா பண்ணியிருக்கேன். பட் இந்த ஃபாதர் ரோல் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அரவிந்த் ராஜகோபால் டைரக்டர் அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, ரவி அண்ணன் அவரோட ஆக்ட் பண்ணது, அவரோட காம்பினேஷன் எனக்கு கொடைக்கானலில் வந்தது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய இளைஞர்கள் இதில் பண்ணியிருக்காங்க. விதேஷ் சூப்பரான ஒரு கேரக்டர். ஷாம் சார் பழைய ஹீரோ, அவர் இன்றைக்குமே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கார். என் ஹீரோயின் புதுசு. ஸோ இந்த ஒரு நல்ல டீம் இது ஃபார்ம் பண்ணி இதுக்கு ஒரு நல்ல ஒரு படமாக கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணுன்னு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு வெற்றி ஆரவாரம் எங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். குட் ஈவினிங். இப்போ தான் அஸ்திரம் படத்தோட ப்ரீமியர் முடிச்சுட்டு வந்திருக்கோம். நல்ல ஒரு என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே. ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று உருவாச்சு. டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா ஜெகன் வந்து நல்லா ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பண்ணியிருக்காரு. அரவிந்த் ராஜகோபால் டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு மிஸ்டத்தில் இருக்க என்ன மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபி, ஒரு மியூசிக் எல்லாமே வேணுமோ ஒரு பேக்கேஜிங்காகவே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நானே வந்து ஒரு த்ரில்லர் டைரக்டர் தான். பட் ஸ்டில் என்னாலே நிறைய கெஸ் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு இன்டர்வல் பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, படம் முடித்த விதமாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு 2 hours போனதே தெரியல. ஸோ நல்ல தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். டூ சப்போர்ட் திஸ் மூவி. தேங்க்யூ. வணக்கம். இன்றைக்கி அஸ்திரம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரிவ்யூக்காக வந்தேன். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் மாதிரி. படம் ஃபுல்லாக கொலையாக தான் இருக்கும். எப்போ யாரை எதுக்கு கொலை பண்ணுறாங்கன்னே தெரியல. அந்தளவுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஒரு படம் அப்படின்னாலே நமக்கு ஒரு அந்த சீட் நுனியில் கொண்டு உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது நிச்சயமாக இந்த அஸ்திரம் திரைப்படம் இருக்கும். ஏன்னா இயக்குனர் அரவிந்த் அந்த அளவுக்கு மேக்கிங்கில் பயங்கரமாக மிரட்டியிருக்காங்க. படம் ஃபுல்லாக நிறைய அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். ஆனால் அது யார் பண்ணால், எங்கே பண்ணால், எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறத கிளைமேக்ஸ் தான் நமக்கு சொல்ல வராங்க. சில படங்களெல்லாம் நம்ம இன்டர்வெல்லே கண்டுபிடிச்சலாம் இதுக்காக தான் இந்த கொலை நடந்திருக்குன்னு. ஆனால் இந்த படம் ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியல. ஸோ ரொம்ப நல்ல படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய திரைப்படம் அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் டிஎஸ்எம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா
புதிய தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவுக்கு நிறைய வரணும். அந்த மாதிரி தான் இந்த தயாரிப்பாளர் ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சாதான் இது போல் இன்னும் நிறைய திரைப்படங்கள் வரும். ஸோ என்டையர் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷாம் சாரை ரொம்ப நாள் கழித்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் நம்ம அந்த இயற்கை படத்துலலாம் ரொம்ப அப்படி க்யூட்டாக பார்ப்போம். பட் இந்த படத்தை அப்படி ஒரு ரக்கடாக போலீஸாக பயங்கரமாக இருக்காது. ஆனாலும் கூட அழகாக இருக்காரு. சூப்பர். தேங்க்யூ. குட் ஈவினிங். நான் அருள்டி சங்கர். அஸ்திரம் படம் பார்த்தேன். படத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு. ஒரு ஃப்ரேமும் செதுக்கிறார் அரவிந்த் ராஜ்கோபால். இதில் என்னென்னா காஸ்டிங் வந்து அமேசிங்காக இருக்குது. அது ஒரு குட்டி ஒரு பையன் ரோலாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும், அமேசிங். அது மாதிரி சீட் எட்ஜில் உட்கார்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. த்ரில்லர் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருக்கும். விஷுவல் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. ஷாம் சார் கலக்கியிருக்காரு. டைரக்டரோட ஒரு ஃபஸ்ட் மூவி மாதிரி இல்லை. ப்ரொடியூசருக்கு ஹேட்ஸ் ஆஃப். பிஜிஎம் இன் பர்டிகுலர் ஐம் ரியலி ஹாப்பி தட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ் டீம். நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான த்ரில்லர் படம். இது வந்து ரொம்ப நம்ம கதையை எப்படி போகும் அடுத்து அப்படிங்கிறத வந்து யூகிக்க முடியாத அளவுக்கு படம் இயக்கியிருக்காங்க. நீண்ட கால நண்பர் எனக்கு இயக்குனர் அரவிந்த். ரொம்ப அருமையான ரொம்ப கால இடைவெளிக்கு அப்புறம் இவர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து நடித்தவங்க மற்றபடி டெக்னீஷியன்ஸ் இங்கே எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. இசையமைப்பாளர் சுந்தரமூர்த்தி வந்து அவர் வந்து ரொம்ப அருமையான இசையை கொடுத்துருக்காரு. படம் மக்கள் எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து தேட்டரில் பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நான் நம்புகிறேன். வணக்கம். நன்றி. வணக்கம். நான் இப்போது அஸ்திரம் மூவி பார்த்துட்டு தான் வரேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு ரொம்ப நல்ல மூவி பார்த்த மாதிரி இருந்தது. நல்ல த்ரில்லர். ஆக்சுவலாக எந்த இடத்துலையுமே இழுப்பே இல்லை. அதாவது இன்டர்வெல் வரும்போது இன்டர்வெல் வந்துருச்சா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருந்தது. ஒரு சீன்லையும் க்யூரியாசிட்டி இருந்தது. அடுத்தது கெஸ் பண்ண முடியல. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு சீன் அமைச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஷாம் சார் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இது வந்து ரொம்ப நல்லா சூப்பர் ஹிட் ஆகுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் விதேஷ். நான் அஸ்திரம் மூவியில் சின்ன வயசு வில்லனாக பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. படம் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ரேஞ்சுக்கு இருக்குது. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு டீட்டெயிலிங் பண்ணுறாங்க. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும். வைலன்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இது மாதிரி ஒரு புதுமையான படம். எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு வந்து தியேட்டரில் பாருங்கள். 21 மார்ச் ரிலீஸ் ஆகுது. தேங்க்ஸ். வணக்கம் பத்திரிகையாளர்களுக்கு. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பெஸ்ட் மூவிஸ் தனசண்முகமணி. அஸ்தர்ங்கிற ஒரு படத்தை வந்து ஒரு ட்ரில்லர் மூவியை டைரக்டர் மூலியமாக சிறந்த முறையில் படத்தை நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறோம். இதில் நடித்த அனைவருமே வந்து சிறந்த முறையில் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தை வெற்றி பெற செய்வதற்கு உங்களுடைய டிவியின் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்தி இந்த படத்தை வெற்றி பெற செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய முதல் படம் அஸ்திரம் தி சீக்ரெட். எனக்கு எங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் என்னை நம்பி இந்த படத்தை வந்து கதையை தேர்ந்தெடுத்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நான் நடித்து ரிலீஸ் தேதி தள்ளி போய் இப்போ ஒரு நல்ல தேதி எங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ரொம்ப முக்கியமான ரோலை பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை வெற்றி படமாக்குறதுக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். அரவிந்தோட டைரக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு த்ரில்லர் என்டர்டெயின்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப நல்லா இருக்குது படம். எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. படம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த ப்ரெமைஸை செட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டைம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு டுவர்ட்ஸ் இன்டர்வல் நீங்கள் அப்படியே படத்துக்குள்ள நம்மளை உள்ளே இழுத்துட்டு படம். குறிப்பாக வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. ஒரு சைக்கோ த்ரில்லர் படமாக ஒரு சைக்கோ கிரியேட்டாக உருவானதுக்கான காரணம், ஒரு சீரியல் கில்லிங்கான ஒரு ரீசனிங், இதெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து இது வரைக்கும் நம்ம எங்கேயும் வேறு சைக்கோ த்ரில்லர் படங்களில் கூட ரெஃபரன்ஸே இல்லாத ஒரு புது படமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது படம். குறிப்பாக செகண்ட் ஹாஃப் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அந்த போர்ஷனில் கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து எல்லாத்தையும் ஒரு கன்வின்ஸ் பண்ணுற, என்ஜாய் பண்ண வைக்கிற ஒரு படமாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு டவுட்டே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது படம். தேங்க்யூ. அஸ்திரம் படம் வந்து மார்ச் 21 தேட்டர் ரிலீஸ் ஆகுது.
இன்றைக்கி ஸ்பெஷல் ஷோக்காக வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க. படம் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஆடியன்ஸ் வந்து படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.